எல்லாரும் ஏன் சார் இப்படி கத்திட்டே இருக்கீங்க? இது என்ன மீன் மார்க்கெட்டா? போங்க போய் டோக்கன் ஆயிட்டு உட்காருங்க. நான் கூப்பிடறப்போ ஒருத்தங்களா வாங்க. சரியா? போங்க. டோக்கன் நம்பர் 1 வாங்க. உங்களுக்கு என்ன சார்? பணம் எடுக்கணும் சார். கீழே ஏடிஎம் இருக்குங்க சார், அங்க போய் எடுத்துங்க. போங்க போங்க போங்க. ஏடிஎம்ல ப்ராப்ளம் சொல்லுங்க. போங்க சார். சார் 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 டோக்கன் நம்பர் 2 வாங்க. உங்களுக்கு என்ன சார்? சார் பணம் டெபாசிட் பண்ணுங்க சார். கீழே ஏடிஎம் இருக்குங்க சார், அதுல போய் டெபாசிட் பண்ணிக்கங்க. போங்க 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 போங்க. ஏடிஎம் சார் 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 டோக்கன் நம்பர் 3 வாங்க. உங்களுக்கு என்ன சார்? சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க சார். அக்கௌண்ட் ஓப்பனுக்கு இங்க சார் பண்றீங்க? 2ஆம் நம்பர் கவுண்டர் தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட்டே கேட்க வந்தேன். எந்த கவுண்டருக்கு போகணும் சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு? நீங்க தான் போய் டோக்கன் வாங்கிட்டு உட்காருன்னு சொல்லிட்டீங்க சார். சும்மா இதெல்லாம் ரீசன் சொல்லிருக்காங்க. போங்க 2ஆம் நம்பர் கவுண்டர் டோக்கன் வாங்கிட்டு அங்க போய் பாருங்க. போங்க போங்க போங்க. அதுலயும் போய் டோக்கன் வாங்கிட்டு 20 நிமிஷம் என்னால உட்கார முடியாது. எனக்கு டைம் இல்லை. எனக்கு பேங்க்ல அக்கௌண்டே வேணும். போங்க. அடுத்து வாங்க சார். உங்களுக்கு என்ன? ஏடிஎம்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸ்ல தாட்டி விட்டுருக்காங்க சர்வீஸ் பண்றதுக்காக. நீங்க என்ன டோக்கன் வாங்கிட்டு உட்கார சொல்லிட்டீங்க? என்ன சார்? ஐயோ, இது தெரியாம 2 வருஷத்தை விட கீழே நிற்கிறேன்.